இந்த உலகத்தில் 2000 ஆண்டு காலமாக மகா அவதார பாபாஜி இமயமலையில் இருக்காருன்னு யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் சொல்லியிருக்காங்க. சில பேர் அதை நம்புகிறாங்க, சில பேர் அதை நம்புறதில்ல. 2000 வருஷமாக எப்படி ஒரு உயிரோடு இருக்க முடியும்? அப்படி இருந்தால் அது நிச்சயமாக அது கடவுளாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அப்படி சொல்கிறவங்களே அதை நம்புறதில்ல. பட் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்ம பார்க்கலை என்பதற்காக அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. உலகம் உருண்டை, நான் பார்க்கல, நான் நம்பாததுனால உலகம் கட்டமாக ஆயிரும், நிச்சயமாக ஆகாது. அது உருண்டையாக தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ நடந்திருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கல, ஆனால் பார்த்தவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம பார்க்காததுனால அதெல்லாம் பொய், இதெல்லாம் வெறும் கட்டுக்காதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியாது. அதே மாதிரி லாகிரி மகாசயா மகாவதார பாபாஜியை பார்த்துருக்காரு, யோகானந்தர் மகாவதார பாபாஜியை பார்த்துருக்காரு, ஸ்ரீ யுக்தேஸ்வர் மகாவதார பாபாஜியை பார்த்துருக்காரு. அப்போ இவங்க பார்த்ததெல்லாம் உண்மை. ஆனால் அவங்க பார்த்ததை நமக்கு புத்தகமாக எழுதி வச்சுட்டு அவங்களாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. சரி, அதை படிக்கிற நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எடுத்த எடுப்பில் கடவுளை நம்ம பார்த்துட முடியாதுங்க. அப்போ அந்த அவங்க எழுதியிருக்காங்களே அதன் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு அந்த மெடிடேஷன், அந்த தியானத்தை, அந்த கிரியா யோகம் என்ற தியானத்தை மகா அவதார பாபாஜி லாகிரி மகாசயாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த கிரியா யோகத்தை நம்ம செய்தோம்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் உயிர் தெளிந்து அந்த 7 சக்கரங்கள் சுழன்று பிறகு நம் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி எழுந்து அப்புறம் நம்ம கடவுளை பார்க்க முடியும்னு அதில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் அதையும் செய்ய மாட்டோம், கடவுளையும் நம்ப மாட்டோம். அப்போ கடவுள் என்ன நேரடியாக இறங்கி காட்சி கொடுத்தாதான் நீங்கள் நம்புவீங்களா? அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. அப்போ எதுலையுமே நம்பிக்கை வேணும். நம்பிக்கைனா என்ன? உங்களை என்ன மலையை கட்டி இழுக்க சொல்கிறேன்? ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். நம்பிக்கை என்பது இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப். நான் சொல்கிறேன், இதோ அங்கே சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சை ஆன் பண்ணு, லாம்பு எரியுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை ஆன் பண்ணாமலே அது எப்படி எரியும்னு கேட்டால் அப்புறம் எப்படிங்க நான் உங்ககிட்ட பேச முடியும்? உங்களை நான் மலையை கட்டி இழுக்க சொல்கிறேன், ஒரு விரலை கொண்டு அந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த லாம்பு எரிய அந்த ஜோதியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் ஆன் பண்ணாமலே அது எப்படி எரியும்னு நீங்கள் ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவ்வளோதான் பிரச்சனையே, அவ்வளோதான். அப்போ அதை நீங்கள் அதாவது நம்பிக்கை வைக்கிறவன் ஜோதியை பார்க்குறான், நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் இருளை மட்டும்தான் காண்கிறான். இதை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் தான், நம்பிக்கை என்பது ஆன் ஆஃப் தான். நீங்கள் அதை ஆன் பண்ணாமல் அது எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்குறத நிப்பாட்டிட்டு ஆன் தான் பண்ணி பாருங்களேன், அந்த ஜோதி எரிவது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மகா அவதார பாபாஜி இருக்காரா இல்லையா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணுறத விட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை செய்து பாருங்களேன். அதை செய்து பார்த்தா தெரிஞ்சிடல. ஆனால் நம்ம அதை கூட செய்ய மாட்டோம். செய்யாமலே இல்லைன்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் மகா அவதார பாபாஜி இருக்கிறது நான் நம்புகிறேன். அவர் சொன்ன இந்த அற்புதமான விஷயங்கள் கிரியா யோகம் என்பது ஒரு தெய்வ ரகசியம். அது எல்லாருக்கும் நம்ம சொல்லிட முடியாது. அது முழு நம்பிக்கையோட ஒழுக்கத்தை கடைப்பிடித்து அது செய்தாதான் அதோடைய முழுமையான பலனை நம்ம அடைய முடியும். தேடுபவன் நிச்சயமா அது கண்டடைவான். இல்லை என்று சொல்பவன் நிச்சயமா சாகர வரைக்கும் அவன் இருளை மட்டும்தான் பார்ப்பான். நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு கிரியா யோகம் என்றால் ஒரு தெய்வ ரகசியம். பதஞ்சலி முனிவர் 8 அங்கங்கள் கூடிய பிராணயாமங்களை யோகாசனங்களை சொல்லியிருக்காரு. அந்த பிராணயாமங்களை கண்டறிந்து ஓலைகளை எடுத்து சில பிராமணர்கள் அந்த முக்கியமான கிரியா யோகத்தை மட்டும் மறைச்சிட்டாங்க. அதை மறைச்சிட்டு மற்ற பிராண யாமங்கள் எல்லாமே யோகாசனங்களில் போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கிரியா யோகம் என்பதை மட்டும் அவங்க ரகசியமாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த கிரியா யோகம் என்பது ஒரு தெய்வ ரகசியம்தான். அது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சமே உங்கள் கையில் கொண்டு அது கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். சரிங்களா? கடவுளை நான் பார்க்கணும், இறைவா நான் உன்னை நம்புறேன்னு ஒரே ஒரு தடவை ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் அது ஒரு 2 நிமிஷம்
சொல்லி நீங்கள் தியானம் பண்ணாலுமே, இறைவனை வழிபட்டாலுமே, பக்தி வச்சாலுமே போதுங்க. இந்த பிரபஞ்சத்தில் அது எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். பிரபஞ்ச ரகசிய தொடர்பு அற்புதமானவை. ஏன், உங்களுடைய எண்ணங்கள் தான் மாம்பெரும் சக்தி. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் கலக்க விட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் அது எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து உங்கள் கை மேலே வச்சிடும். அப்போ உங்களுடைய எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்தில் கலக்க விடுங்க. ஆமைகளுக்கு இறைவன் சக்தியை கொடுக்கல, ஆமைகள் தன் எண்ணத்தின் சக்தினால தான் அதோட முட்டை பொறிக்குது. அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ண கதிர்கள் இந்த பிரபஞ்சத்தில் கலக்கப்பட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் கேட்குறது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் எப்படிங்க, எண்ணம் போயிட்டு எப்படி காற்றுல கலந்து எப்படி வந்து கிடைக்குன்னு சந்தேகப்படாதீங்க. எக்ஸாம்பிள், உங்களுடைய தொலைபேசி எடுத்துக்கோங்க, ஹெட்ஃபோன். ஏன் நீங்கள் கால் பண்ணுறீங்க, உங்கள் நண்பர்களுக்கு அந்த மின்காந்த அலைகள் உங்கள் ஃபோனில் இருந்து தான் போகுது. உங்கள் கண்ணில் பார்க்க முடியுதா? இல்லை தானே. ஆனால் பேசுகிறீங்களே, அது உண்மை தானே. அதே மாதிரி தான் நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுடைய ஹாஜனா நெற்றிக்கண் அந்த இடத்துல இருந்து மின்காந்த அலைகள் உங்களுடைய எண்ணங்களை பிரபஞ்சத்தில் கலக்குது. பிரபஞ்சத்தில் கலந்த மறுகணம் அது என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எண்ணங்களை சேகரித்து வைத்து பிறகு நீங்கள் கேட்பதை உங்கள் கை மேலே கொண்டு வந்து கொடுக்குது. இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். களைத்து போனவனுக்கு பாதை வெகு தூரம். இது நான் சொல்ல, புத்தர் சொன்னது. அதனால் சில எண்ணங்கள் சீக்கிரமாக கை கூடுறதுக்கான காரியங்கள் கிட்ட வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாதியிலேயே என்ன செய்கிறீங்கன்னா அதை தியானத்தை நிப்பாட்டிடுவீங்க. பிறகு அது நடக்காமலே போயிடும். எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் தான். முழு நம்பிக்கையோடு இருந்து தியானம் செய்யுங்கள். தியானம் செய்வதினால், மனதை ஒருநிலைப்படுத்துவதினால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும்.